ஈரானில் முஜ்தபா தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க உள்நாட்டிலேயே தற்போது சதி நடைபெற்று வருகிறது. உச்ச தலைவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாமல் அமெரிக்காவுடன் ஒரு சமரசமான போக்கில் மூத்த தலைவர்கள் செல்வதாக அந்நாட்டின் தீவிர கொள்கைவாதிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஈரான் அமெரிக்க மோதல் தீவிரமடைந்து வரும் சூழலில் இந்த குற்றச்சாட்டுகள் உள்நாட்டு பிளவுகளை மேலும் கூர்மைப்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அப்போதே இது குறித்தான சர்ச்சைகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தன. குறிப்பாக ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் காமேனியின் சவப்பெட்டிக்கு அருகில் நடந்து சென்றபோது துக்கம் அனுசரித்தவர்களில் ஒரு பிரிவினர் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பதிலாக சமரசம் செய்பவனுக்கு மரணம் என்று முழக்கமிட்டனர். அதேபோல ட்ரம்ப் நிர்வாகத்துடன் போர் நிறுத்தம் மற்றும் தடைகள் தளர்வு ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் முக்கிய பங்கு வகித்த வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் காமேனியின் இறுதிச் சடங்கின் போது துரோகி, காட்டிக் கொடுப்பவர் என்ற முழக்கங்களுடன் அங்கு கூடியிருந்தவர்கள் அவர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியிருந்தனர். இதனால் அராக்சி அந்த இடத்திலிருந்து வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில்தான் புதிதாக உச்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் முஜ்தபா காமேனி பொதுவெளியில் தோன்றாத நிலையில் ஈரானின் போருக்கு பிந்தைய நிர்வாகத்தின் முகங்களாக உருவெடுத்துள்ள நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப், ஜனாதிபதி பெஷஷ்கியான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அராக்சி ஆகியோர் மீதான தீவிர கொள்கைவாதிகளின் விமர்சனங்கள் அதிகரித்திருக்கின்றன. கமேனியின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்கு பதிலாக வாஷிங்டனுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதன் மூலம் நாட்டின் வெளிப்படையான தலைமை அவரது புரட்சிகர மரபை கைவிட்டு விட்டது என்று நம்பும் ஈரானின் கடும் போக்கு பிரிவினரிடையே வளர்ந்து வரும் அதிருப்தியை அதிகரித்திருக்கிறது. அதே சமயம் முஜ்தபா காமேனி பொதுவெளியில் தோன்றாத நிலையில் அவரை நேரடியாக அணுக முடியாத சூழல் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஜனாதிபதி பெஷஷ்கியான் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாப் ஆகியோர் முஜ்தபாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுவதாக கடும் போக்கு அணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சர்ச்சையை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் உங்கள் கழுத்தில் அமெரிக்கா கத்தியை வைத்திருக்கிறது என்ற வாசகத்துடன் அமெரிக்காவுடன் சமரசம் செய்பவர்களை துரோகிகளாக சித்தரிக்கும் பிரச்சாரங்களும் ஈரானில் தீவிரமடைந்து வருகின்றன. இதன் மூலம் அமெரிக்காவுடனான சமரசத்தை எதிர்த்து ஈரான் அரசின் தற்போதைய அணுகுமுறைக்கு எதிராக அந்நாட்டிற்குள்ளேயே எதிர்ப்பு தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது.